அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு நான் முக்கியமா ஒரு செடி உங்களுக்கு காட்டுறேன். இது நெறைய பேருக்கு கிராமப்புறங்கள்ல வளர்ந்த நெறைய பேருக்கு இது தெரியும். ஆமா, இது சூரப்பழம் தாங்க. இந்த சூரப்பழம் பார்த்தீங்கன்னா, சாதாரணமா காடுகள்ல இயற்கையா வளரக்கூடிய ஒரு செடி தான். இந்த பழம் பார்த்தீங்கன்னா, இந்த நல்லா பழுத்து சுருங்கின பழம் நம்ம சாப்பிடும்போது இதயத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. இன்னும் சொல்லப்போனா, இதயத்துக்கான சிறப்பான டானிக் இந்த பழங்கள் அப்படின்னு சொல்றாங்க. கார்டியாக்ஸ் டானிக் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து கண்டிப்பா பிரெக்னன்ட் லேடீஸும், லாக்டேட்டிங் மதர்ஸும் வந்து சாப்பிடவே கூடாது. அதாவது கர்ப்பிணி பெண்களும், பாலூட்டும் தாய்மார்களும் கண்டிப்பா இந்த பழங்கள சாப்பிடவே கூடாது. இது நெறைய சாப்பிடுறதுனால, அதாவது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த மாரி இதையும் அளவோடு தான் சாப்பிடணும். அளவுக்கு அதிகமா சாப்பிடுறதுனால, அ பேதி ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. விச் மீன்ஸ் டயோரியா வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பழம் வந்து ஒரு செடி ஒரு மாதிரி பழங்கள் இருக்குங்க. நல்ல வெயில் படுற செடிகளோட பழங்கள எடுத்து சாப்பிட்டு பாருங்க. இனிப்போட கூடிய ஒரு புளிப்பு சுவை இருக்கும். ஆனா, அதிகப்படியான நிழல்லேயே இருக்கிற செடிகள்ல நீங்க இந்த பழங்கள எடுத்து சாப்பிட்டீங்கன்னா, புளிப்பு சுவை தான் அதிகமா இருக்கும். ஸோ, மரங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த பழங்களோட சுவையும் வேறுபடுது. நாங்க சாப்பிட்ட இந்த பழம் பார்த்தீங்கன்னா, இனிப்பும், புளிப்பும் கலந்து எவ்வளோ டேஸ்ட்டா இருந்தது தெரியுங்களா? நன்றி.